சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஊறுகாய் ரெசிபி தாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் 4 கிடாரங்காவை ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வேக வச்சு கட் பண்ணி உப்பில் போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மாங்காய் இஞ்சி எடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மாங்காவோட டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட்டும் இருக்கும். இதை நீங்கள் ஊறுகாயில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பூண்டை தோல் உரிச்சிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இஞ்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வேக வச்சு வெயிலில் ஊற வச்ச கிடாரங்காவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெயிலில் வைக்கிறதுனால அந்த கிடாரங்காயில் உள்ள கசப்பு எல்லாமே போயிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடியே காயில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஊறுகாயிலேருந்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இனிப்புக்காக இன்றைக்கி 3 வெல்லம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஊறுகாய் பார்த்துக்கோங்க, நல்லா கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.